அட்வான்ஸ் முன்னேறு. எக்ஸாம்பிள், சிஎஸ்கே அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். சிஎஸ்கே டீம் வில் அட்வான்ஸ். சிஎஸ்கே அணி முன்னேறும். எங்கே முன்னேறும்? டு த ஃபைனல்ஸ். இறுதிப் போட்டிக்கு. சிஎஸ்கே டீம் வில் அட்வான்ஸ் டு த ஃபைனல்ஸ். சிஎஸ்கே அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். அதே அட்வான்ஸ் அப்படிங்கிறத வந்து நாம் முன்பணம் அப்படிங்கிற மீனிங்லையும் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், 10,000 ரூபாய் முன்பணமாக கொடு. பே ருபீஸ் 10,000. 10,000 ரூபாய் கொடு. எதுக்காக? அஸ் அட்வான்ஸ். முன்பணமாக. பே ருபீஸ் 10,000 அஸ் அட்வான்ஸ். 10,000 ரூபாய் முன்பணமாக கொடு. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அக்கம்பெனி. அக்கம்பெனி அப்படிங்கிறத வந்து நம்ம உடன் செல்லுதல் அல்லது உடன் வருதல் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், நான் உன்னுடன் கடைக்கு வருகிறேன். நான் உன்னுடன் கடைக்கு வருகிறேன். ஐ அக்கம்பெனி யூ. நான் உன்னுடன் வருகிறேன். ஐ அக்கம்பெனி யூ. நான் உன்னுடன் வருகிறேன். எங்கே? டு த ஷாப். கடைக்கு. ஐ அக்கம்பெனி யூ டு த ஷாப். நான் உன்னுடன் கடைக்கு வருகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் அக்கார்டிங் டு. அக்கார்டிங் டு அப்படிங்கிறத வந்து நம்ம படி அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், ரூல்ஸ் படி நீ ஹெல்மெட் அணிய வேண்டும். ரூல்ஸ் படி நீ ஹெல்மெட் அணிய வேண்டும். அக்கார்டிங் டு த ரூல்ஸ். ரூல்ஸ் படி. யூ மஸ்ட் வியர். நீ அணிய வேண்டும். என்ன அணிய வேண்டும்? ஹெல்மெட். ஹெல்மெட் அணிய வேண்டும். அக்கார்டிங் டு த ரூல்ஸ் யூ மஸ்ட் வியர் ஹெல்மெட். ரூல்ஸ் படி நீ ஹெல்மெட் அணிய வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் அக்கௌண்ட். அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து நாம் கணக்கு அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், அவளின் வங்கி கணக்கில் நிறைய பணம் இருக்கிறது. அவளின் வங்கி கணக்கில் நிறைய பணம் இருக்கிறது. ஷீ ஹேஸ். அவளிடம் இருக்கிறது. அவளிடம் என்ன இருக்கு? ஏ லாட் ஆஃப் மணி. நிறைய பணம். ஷீ ஹேஸ் ஏ லாட் ஆஃப் மணி. அவளிடம் நிறைய பணம் இருக்கிறது. எங்கே இருக்கு? இன் ஹர் பேங்க் அக்கௌண்ட். அவளுடைய வங்கி கணக்கில். ஷீ ஹேஸ் ஏ லாட் ஆஃப் மணி இன் ஹர் பேங்க் அக்கௌண்ட். அவளின் வங்கி கணக்கில் நிறைய பணம் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு அக்யூரேட். அக்யூரேட் அப்படிங்கிறத வந்து நாம் துல்லியமான அல்லது மிகச்சரியான அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், அவர் தனது வேலையை துல்லியமாக செய்வார். அவர் தனது வேலையை துல்லியமாக செய்வார். ஹீ வில் டூ. அவர் செய்வார். என்ன செய்வார்? ஹீஸ் ஒர்க். அவருடைய வேலையை. ஹீ வில் டூ ஹீஸ் ஒர்க். அவர் அவருடைய வேலையை செய்வார். எப்படி செய்வார்? அக்யூரேட்லி. துல்லியமாக. ஹீ வில் டூ ஹிஸ் ஒர்க் அக்யூரேட்லி. அவர் தனது வேலையை துல்லியமாக செய்வார். ஓகே, நெக்ஸ்ட்டு அச்சீவ்மெண்ட். அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நாம் சாதனை அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், கல்லூரியில் பட்டம் பெறுவது பெரிய சாதனை. கல்லூரியில் பட்டம் பெறுவது பெரிய சாதனை. கிராஜுவேட்டிங் ஃப்ரம் காலேஜ் இஸ் பிக் அச்சீவ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அக்னாலேஜ். அக்னாலேஜ் அப்படிங்கிறத வந்து நாம் ஒப்புக்கொள் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், அவள் தவறை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டாள். அவள் தவறை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டாள். ஷீ ரிஃப்யூஸ்டு. அவள் மறுத்துவிட்டாள். என்ன செய்ய மறுத்துவிட்டாள்? டு அக்னாலேஜ். ஒப்புக்கொள்ள. ஷீ ரிஃப்யூஸ்டு டு அக்னாலேஜ். அவள் ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டாள். எதை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டாள்? த மிஸ்டேக். தவறை. ஷீ ரிஃப்யூஸ்டு டு அக்னாலேஜ் த மிஸ்டேக். அவள் தவறை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டாள். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்ராஸ். அக்ராஸ் அப்படிங்கிறது வந்து நாம் குறுக்கே அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், பூனை தெருவின் குறுக்கே ஓடியது. பூனை தெருவின் குறுக்கே ஓடியது. த கேட் ரேன். பூனை ஓடியது. த கேட் ரேன். பூனை ஓடியது. எங்கே ஓடியது? அக்ராஸ் த ஸ்ட்ரீட். தெருவின் குறுக்கே. த கேட் ரேன் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். பூனை தெருவின் குறுக்கே ஓடியது. நெக்ஸ்ட்டு ஆக்ட். ஆக்ட் அப்படின்னா நடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே ஆக்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம வந்து செயல்படு அப்படிங்கிற மீனிங்லேயும் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், நான் உங்கள் ஆலோசனைப்படி செயல்படுவேன். நான் உங்கள் ஆலோசனைப்படி செயல்படுவேன். ஐ வில் ஆக்ட். நான் செயல்படுவேன். ஐ வில் ஆக்ட். நான் செயல்படுவேன். யுவர் அட்வைஸ். உங்களுடைய ஆலோசனைப்படி. ஐ வில் ஆக்ட் யுவர் அட்வைஸ். நான் உங்கள் ஆலோசனைப்படி செயல்படுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து நாம் செயல் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள்,
உன் செயலுக்கு நீதான் பொறுப்பு. உன் செயலுக்கு நீதான் பொறுப்பு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நீதான் பொறுப்பு. எதுக்கு நீதான் பொறுப்பு? ஃபார் யுவர் ஆக்ஷன். உன்னுடைய செயலுக்கு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஆக்ஷன். உன்னுடைய செயலுக்கு நீதான் பொறுப்பு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே ஆக்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம நடவடிக்கை அப்படிங்கிற மீனிங்லேயும் நாம் பயன்படுத்துவோம். அதே ஆக்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம நடவடிக்கை அப்படிங்கிற மீனிங்லேயும் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், உன்மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். உன்மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆக்ஷன் வில் பி டேக்கன். நடவடிக்கை எடுக்கப்படும். ஆக்ஷன் வில் பி டேக்கன். நடவடிக்கை எடுக்கப்படும். யார் மேல்? அகெயின்ஸ்ட் யூ. உன்மேல். அகெயின்ஸ்ட் யூ அப்படின்னா உனக்கு எதிராக அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் வில் பி டேக்கன் அகெயின்ஸ்ட் யூ. உன்மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ். ஆக்டிவ் அப்படிங்கிறது வந்து நம்ம சுறுசுறுப்பான அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், எனது தாத்தா இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கிறார். எனது தாத்தா இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கிறார். மை கிராண்ட் ஃபாதர் இஸ். என்னுடைய தாத்தா இருக்கிறார். ஸ்டில். இன்னும். மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ஸ்டில். என்னுடைய தாத்தா இன்னும் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஆக்டிவ். சுறுசுறுப்பாக. மை கிராண்ட்ஃபாதர் இஸ் ஸ்டில் ஆக்டிவ். என்னுடைய தாத்தா இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு. அட்வான்ஸ்டு அப்படிங்கிறது வந்து நம்ம மேம்படுத்தப்பட்ட அல்லது உயர்தரமான அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், இந்த ஃபோனில் உள்ள தொழில்நுட்பம் மிகவும் மேம்படுத்தப்பட்டது. இந்த ஃபோனில் உள்ள தொழில்நுட்பம் மிகவும் மேம்படுத்தப்பட்டது. த டெக்னாலஜி இன் திஸ் ஃபோன். இந்த ஃபோனில் உள்ள தொழில்நுட்பம் என்னது? இஸ் வெரி அட்வான்ஸ்டு. மிகவும் மேம்படுத்தப்பட்டது அல்லது மிகவும் உயர்தரமானது. த டெக்னாலஜி இன் திஸ் ஃபோன் இஸ் வெரி அட்வான்ஸ்டு. இந்த ஃபோனில் உள்ள தொழில்நுட்பம் மிகவும் மேம்படுத்தப்பட்டது அல்லது உயர்தரமானது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் அப்படிங்கிறத வந்து நாம் உண்மையான அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், அந்த திரைப்படம் உண்மையான நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது. தட் மூவி இஸ் பேஸ்டு ஆன். அந்த திரைப்படம் அடிப்படையாக கொண்டது. தட் மூவி இஸ் பேஸ்டு ஆன். அந்த திரைப்படம் அடிப்படையாக கொண்டது. எதை அடிப்படையாக கொண்டது? ஆக்சுவல் ஈவெண்ட்ஸ். உண்மையான நிகழ்வுகளை. தட் மூவி இஸ் பேஸ்டு ஆன் ஆக்சுவல் ஈவெண்ட்ஸ். அந்த திரைப்படம் உண்மையான நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல். அடிஷ்னல் அப்படிங்கிறது வந்து நம்ம கூடுதல் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் வந்து, எனக்கு கூடுதல் தகவல்களை தர முடியுமா? எனக்கு கூடுதல் தகவல்களை தர முடியுமா? கேன் யூ கிவ் மீ? எனக்கு தர முடியுமா? கேன் யூ கிவ் மீ? எனக்கு தர முடியுமா? எதை தர முடியுமா? சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் கூடுதல் தகவல்களை. சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் கூடுதல் தகவல்களை. கேன் யூ கிவ் மீ சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்? எனக்கு கூடுதல் தகவல்களை தர முடியுமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடிக்குவேட். அடிக்குவேட் அப்படிங்கிறது வந்து நம்ம போதுமானது அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், உங்கள் சம்பளம் உங்கள் குடும்பத்தை நடத்த போதுமானதாக இருக்கிறதா? உங்கள் சம்பளம் உங்கள் குடும்பத்தை நடத்த போதுமானதாக இருக்கிறதா? இஸ் யுவர் சேலரி அடிக்குவேட்? உங்களுடைய சம்பளம் போதுமானதாக இருக்கிறதா? இஸ் யுவர் சேலரி அடிக்குவேட்? உங்களுடைய சம்பளம் போதுமானதாக இருக்கிறதா? என்ன போதுமானதாக இருக்கிறதா? எதுக்காக? டு சப்போர்ட் யுவர் ஃபேமிலி. உங்களுடைய குடும்பத்தை நடத்த. டு சப்போர்ட் யுவர் ஃபேமிலி. உங்களுடைய குடும்பத்தை நடத்த. இஸ் யுவர் சேலரி அடிக்குவேட் டு சப்போர்ட் யுவர் ஃபேமிலி? உங்கள் சம்பளம் உங்கள் குடும்பத்தை நடத்த போதுமானதாக இருக்கிறதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட். அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம சரி செய் அப்படிங்கிற மீனிங் நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், நான் டிவியில் வால்யூமை சரி செய்தேன். நான் டிவியில் வால்யூமை சரி செய்தேன். ஐ அட்ஜஸ்டட் த வால்யூம். நான் வால்யூமை சரி செய்தேன். ஐ அட்ஜஸ்டட் த வால்யூம். நான் வால்யூமை சரி செய்தேன். எதில் வால்யூமை சரி செஞ்சீங்க? ஆன் த டிவி. டிவியில். ஐ அட்ஜஸ்டட் த வால்யூம் ஆன் த டிவி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்மயர். அட்மயர் அப்படிங்கிறது வந்து நம்ம போற்று அல்லது பாராட்டு அப்படிங்கிற மீனிங் நாம் பயன்படுத்துவோம். அட்மயர் அப்படிங்கிறத போற்று அல்லது பாராட்டு அப்படிங்கிற மீனிங் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், நான் உனது தைரியத்தை பாராட்டுகிறேன். நான் உனது தைரியத்தை பாராட்டுகிறேன். ஐ அட்மயர். நான் பாராட்டுகிறேன் அல்லது நான் போற்றுகிறேன். எதை போற்றுகிறீங்க? யுவர் கரேஜ். உங்களுடைய தைரியத்தை. ஐ அட்மயர் யுவர் கரேஜ் அப்படின்னா நான் உனது தைரியத்தை பாராட்டுகிறேன் அல்லது போற்றுகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு வந்து அடாப்ட்.
அடாப்ட் அப்படிங்கிறது வந்து நாம் தத்து எடு அப்படிங்கிற மீனில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், அவர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தனர். அவர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தனர். they decided, அவர்கள் முடிவு செய்தனர். they decided, அவர்கள் முடிவு செய்தனர். என்ன முடிவு செஞ்சாங்க? டு அடாப்ட் எ சைல்டு, ஒரு குழந்தையை தத்தெடுக்க. டு அடாப்ட் எ சைல்டு, ஒரு குழந்தையை தத்தெடுக்க. they decided to adopt a child, அவர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தனர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அக்காமடேஷன். அக்காமடேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம தங்குமிடம் அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், எங்களுக்கு 2 பெரியவர்களுக்கு தங்குமிடம் தேவை. எங்களுக்கு 2 பெரியவர்களுக்கு தங்குமிடம் தேவை. we need accommodation, எங்களுக்கு தங்குமிடம் தேவை. we need accommodation, எங்களுக்கு தங்குமிடம் தேவை. யாருக்கு தேவை தங்குமிடம்? for 2 adults, 2 பெரியவர்களுக்கு. for 2 adults, 2 பெரியவர்களுக்கு. அடல்ட் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.